ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பொன்மணி சவுண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சிவகாசி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம எப்போயுமே சிவகாசி போகிறப்ப எல்லாமே மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா. கோயில் திருவிழா கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். நம்ம வெளியிலேருந்து வண்டி நிப்பாட்டு நடந்து போய்கிட்டு இருந்தோம். வண்டியில் போக முடியல. வண்டி பூராமே இங்கேயே நிப்பாட்டாங்க. நடந்தான் போனோம், கூட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து போனோம். நடந்து போகும்போதே கூட்டம் விலகட முடியல. கோயில்கிட்ட போகிறதுக்கும் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். விலகி விலகி போனோம். அவ்வளோ கூட்டமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு கோயிலுக்கிட்ட போனோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வந்து தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வரிசையில் நின்றோம். வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு பக்கத்தில் தெப்பக்குளம் இருந்துச்சு. தெப்பக்குளத்தில் போய் பார்த்தோம். தெப்பக்குளத்தை சுற்றியும் சிலை கட்டியிருக்காங்க. சிலைக்கு வந்து கலர் லைட்டாக போட்டிருக்காங்க. அதனால் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே தண்ணி, அந்த டீப் போட்டு தண்ணி வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாமே கோயிலை சுற்றியும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் தெப்பக்குளத்தை சுற்றியும் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தெப்பக்குளத்தை சுற்றியும் பூராமே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நம்மளும் போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பும்போது மணி 8 மணி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு கிளம்பலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். திருத்தாங்கல்லை கோயில் அங்கே போய் அங்கே ஏற்கனவே பாப்பா வர சொல்லியிருந்தாங்க, ஊருக்கு வர சொல்லியிருந்தாங்க. பாப்பா அங்கே தான் இருக்குது, திருத்தாங்கல்ல தான் இருக்குது. சரி அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே போய் சாமி கூட கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்கிட்ட போகும்போதேவும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு கோயிலுக்கிட்ட போகும்போதும் 400 500 அக்கினி சட்டி எப்படி எடுத்து ஊரில் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பறவை காவடியோட எடுத்து வந்திருந்தாங்க. அங்கேயும் போய் நம்ம சாமி கும்பிட்டோம். அங்கேயும் போய் வரிசையில் போய் சாமி கும்பிட்டோம். அங்கேயும் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவும் இன்னொரு வீடியோவும் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து சிவகாசி மாரியம்மன் கோயிலில் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, நம்ம அங்கே போய் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டது, தெப்பக்குளத்தை சுற்றி பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம திருத்தாங்கல் மாரியம்மன் கோயிலில் அந்த பறவை காவடி எடுக்கிறது, சாமி ஊரை வேண்டுதல் நேர்த்திக்கடன் போட்டு வேண்டுதல் செலுத்துறது எல்லாமே இன்னொரு வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.